ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, PNK சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே, கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது? அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன? அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும். அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா? இந்த வீடியோல மாறிடாதா? இவரோட வீடியோல மாறிடாதா? இந்த குரு பயிற்சியில மாறிடாதா? இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா? நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார்? ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? ஆனால் இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. லைஃப்ல தோத்தவங்க கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்றது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். சார் அடுத்ததா மகர ராசிக்காரர்கள், இவங்களோட பிளஸ் மைனஸ் என்னென்னவா இருக்கு சார்? ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப நல்லவங்க, கடுமையான உழைப்பாளிங்க. இவங்க முன்னேற்றம் மற்றவனுக்கு பிடிக்காது. மகர ராசியில் ஒருத்தன் பிறந்து வளர்றானா அவன் சொந்தக்காரனே அவங்க ஆப்போசிட்டாக மாறுவான். இது மகரத்துக்கு விதிக்கப்பட்ட விதி. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஆசைப்பட மாட்டாங்க. வெயிட் பண்ணாலும் பெரிய கோலாக அடிக்கணும்னு நினைக்கிறது மகரம். சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கெலாம் கோச்சிக்க மாட்டாங்க. பெரிய விஷயமா அடித்தா கோலு. இந்த சைடு ஆக்டர்லாம் ஸ்ட்ரைட்டாக ஹீரோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த மகரம். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மகரம் ரொம்ப சூப்பரான ஒரு ராசி நான் சொல்லுவேன். அதனால் மற்ற ராசி நம்ம குறை சொல்கிறதுக்கும் அப்படி கிடையாது. பட் மகரம் கொஞ்சம் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலானவங்க மகரம். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அதெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உழைப்புக்கேற்ற காரு, வண்டி, வீடு, வாகனம் தான் எதிர்பார்ப்பது தவறே கிடையாதுல்ல. உழைக்கிறான், எதிர்பார்க்குறான், அது மகரத்துக்கு உண்டு. நான் ஒரு ஒர்க்கு பண்ணுறேன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் இருக்கணும்னு நினைக்கிறது. அதேமாரி கரெக்டான ஒர்க்கை பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கும். சும்மா ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அந்த அபிலாஷைலாம் இருக்காது. நியாயமாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மகர ராசி. ரொம்ப 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 சூப்பரான ஸ்பெஷலானவங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக சார். நீங்கள் நிறைய ப்ளஸ் சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும் இல்லை சார்? மைனஸ் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவானவங்க, சனியோடைய வீடுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவானவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சில பேர்கிட்ட வந்து ஒதுங்கியிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லார்கிட்டையும் மிங்கிள் ஆகி ஒரு ஒரு கலவையாக அவங்களால இருக்க முடியாது. செலக்டிவாக தான் இருப்பாங்க. பழகிறதே அப்படி தான் இருக்கும்.
தேர்ந்தெடுத்து பழகிப்பாங்க. இல்லை, எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் செட் ஆகலையோ அவங்க கிட்டலாம் ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கி இவங்களும் இவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு அவங்கள மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளே இருந்துருவாங்க. கண்டிப்பா சார். இப்போ இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக காரணமா என்னவா இருக்கு சார்? எதனால அதிகமா? இந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் கடன் ஆகுதோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களால கடன் ஆகும். அது பெரிய அது உடன்பிறப்புகள், தாய்மாமன் வழி உறவினர்கள், தாய்மாமா பொண்ணை கட்டின மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்றைக்குமே கடன் சுமை அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் கடனிலிருந்து என்றைக்குமே பர்மனெண்ட்டாக கடன் இருக்காது. ஆனால் இருக்கும், கடன் இருக்கலாம், அது பர்மனெண்ட்டாக இருக்காது. முடிவு கண்டிப்பாக முடிவு உண்டு, 100% முடிவு உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கொஞ்சம் காலம் உங்களுக்கு லோன் இருக்கலாம், கடன் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் லைஃப் லாங் கடன்லேயே எனக்கு போய்டும் வாழ்க்கைன்னு இவங்களால சொல்ல முடியாது. நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு. கண்டிப்பாக சார். இப்போ இவங்க எந்த கோவிலில் போய் வழிபட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக? காவேரி பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில். அந்த காவேரி பாக்கம்ன்ற ஒரு ஊர் உள்ள போனீங்கன்னா திருப்பார்கடல்னு ஒரு ஊர் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சிவன் மேலே நிற்பார். சிவன் மேலே பெருமாள் நிற்பார். நின்ற கோல பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். மகர ராசி என்பர்கள் போயிட்டு வாங்க, மாபெரும் மாற்றம். நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கடகராசிக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கடகராசிக்கு நேர் வீடு மகரம் வீடு என்பதால் மகர ராசிக்கும் நின்ற கோல பெருமாள் மாபெரும் மாற்றத்தை கொடுப்பார். இப்போ இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இவங்க 3 பேருக்குமே கேரக்டர் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு மாதிரி இருப்பார், சனி வீட்டில் இருக்கிற சந்திரன் ஒரு மாதிரி இருப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, திருவோண நட்சத்திரத்துடைய கேரக்டர் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கு இயற்கையாகவே சனி சந்திரன் சேர்ந்துடும். சாப்பிடும்போது நிறைய பேருக்கு இந்த சாப்பாட்டில் கல் வருது பாருங்கள், இவங்களாம் இந்த திருவோணத்தில் இருக்கும். இந்த சாப்பாட்டில் கல் இல்லாமல் சமைக்கணும்னு நினைக்கிறது இந்த திருவோணமாக இருக்கும். ஒரு வாட்டி மெய்டு க்ளீன் பண்ணிட்டா கூட இவங்க போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணுறது, காயை ஒரு வாட்டி அலசிட்டா இவங்க போய் ஒரு வாட்டி. ஏன்னா சனி சந்திரன் இருக்கவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டில் எதனா வந்து கல் வந்துடுமோ, தூசி வந்துடுமோ அப்படின்ற ஒரு இது வந்துடும். அப்படியே அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் சனி. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறப்பவர்கள் மெக்கானிக்காக போவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆட்டோமொபைல்ஸ் படிக்கிறது, மெக்கானிக்காக போகிறது, இன்ஜின் ரெடி பண்ணுறது, டிரைவராக போகிறது, லேத்து மிஷினில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு செட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ராசியில் 3 நட்சத்திரமும் 3 விதமான குணங்களை கொள்ளும். அதில் 9 பாதம் இருக்கும். அந்த 9 பாதமே 9 விதமான கேரக்டராக தெரியும். இதுதான் ஜோதிடத்தில் இருக்க ஸ்பெஷல். உள்ளே போனால் போயிட்டே இருக்கலாம், கடல் மாரி. ஸோ பொதுவாக நம்ம சொல்லும்போது மகர ராசி ஒரு பொறுமையான ராசி. லட்சியத்தை அடிப்பதற்காக காத்திருக்கும், அவசரப்படாது, பதட்டப்படாது. என்றாக இருந்தாலும் நான் லட்சியம் ஒரு நாள் அடித்தே தீரணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கும். அது வந்து ஒரு வெயிட் பண்ணி அடிச்சாலும் கண்டிப்பா அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடும். அது வந்து மகரத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை. நம்ம சொன்ன அந்த நின்ற கோல பெருமாள் காவிரி பக்கம் பக்கத்தில் திருப்பார்கடல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். மகரத்தில் இருக்கிறவங்க போங்க, ஒரு மாபெரும் மாற்றம் அங்கே கூட கொண்டு வரும். கண்டிப்பாக நடக்கும். ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க. அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது. அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்போ 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல்? பொதுவா அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தான் வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார்.
பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மத்த தெய்வத்தை வணங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். கண்டிப்பா. நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு தான் நான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க, முதல்ல தயாரிப்பாங்க, அதை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையே வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவுத்துல அடிக்க விடுவான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான். மக்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கு உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா இதை பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.